ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு மே மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு விசுவாச ஜெபம். 118ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காண்பேன். தாவீதின் ஜெபங்களிலெல்லாம் விசுவாசம், உறுதிப்பாடு, நம்பிக்கை ஆகியவை இருக்கிறதை காணலாம். நாம் நம்முடைய விசுவாசத்தை ஜெபத்தில் அறிக்கை செய்யும் போது அந்த விசுவாச அறிக்கையே நமக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொண்டு வருகிறது. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காண்பேன் என்று தாவீது விசுவாசத்துடன் அறிக்கை செய்வதை பாருங்கள். 118ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். விசுவாச அறிக்கை ஜெபம் என்பது கர்த்தர் பேரில் நாம் வைத்திருக்கிற அன்பையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்துவதாகும். நமது தேவைகளையெல்லாம் கேட்பது அல்ல விசுவாச ஜெபம். கர்த்தர் எனக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்ப்பதே விசுவாச ஜெபமாகும். உதாரணமாக 23ஆம் சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். அதை தாவீது ராஜா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று சந்தோஷமாய் முழங்கி துவங்குகிறார். மற்ற 5 வசனங்களும் கூட விசுவாச வார்த்தைகளாகவே இருக்கின்றன. அப்படி நாமும் கூட ஜெப நேரத்தில் விசுவாச அறிக்கை செய்யலாமே. கர்த்தாவே, நீர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறீர், உமக்கு நன்றி. நீர் என்னை விட்டு விலகவில்லை, என்னை கைவிடவில்லை, உமக்கு நன்றி. நீர் என்னோடு இருக்கிறதுனால் நான் பயப்படேன், உமது முகத்தை எனக்கு மறையாமல் இருக்கிறதுனால் உமக்கு நன்றி. நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி. என் தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை சேர்த்து கொள்ளுவீர், உமக்கு நன்றி என்றெல்லாம் நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்கிற அறிக்கைகளை ஜெபங்களாக பண்ண நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 27ஆம் சங்கீதம் 9-10 வசனங்கள். அப்பொழுது தேவ பிரசன்னம் இனிமையாய் நம்மை சூழ்ந்து கொள்ளும். தேவ பிரசன்னத்திற்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்கள். என்னை சூழ கர்த்தர் இருக்கிறார், அவர் என் வலதுகரத்தை பிடித்து என்னை நடத்துகிறார். அவருடைய சமூகம் எனக்கு ஆனந்தமும் பரிபூர பேரின்பமாய் இருக்கிறது. கர்த்தராலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். உன்னதமானவரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் நான் தங்குவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கள். தேவப்பிள்ளைகளே, கர்த்தர் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு இருப்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறாரே, அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு விசுவாச அறிக்கை செய்யுங்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5:4 என்ற வாக்குத்தத்தத்தை அறிக்கையிட்டு வெற்றியோடு முன்னேறி செல்வீர்களாக. இன்றைய நினைவிற்கு ரோமர் 10:11 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைய வேத வாசிப்பு காலை 1 நாளாகமம் 10, 11 மற்றும் 12ஆம் அதிகாரங்கள், மாலை யோவான் 6ஆம் அதிகாரம் 45 71ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். விசுவாச அறிக்கையிடுங்கள்,
விசுவாச ஜெபத்தை ஏறெடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.